ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கர்ஸ் ஷாப்ல ஒரு ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். அதுவும் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரூ. 1 ரூ. 2 இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏத்திருக்காங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 10 அப்படிதான் ஏத்துறாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ஜாஸ்தியா ஏத்தாம கொஞ்சமா ஏத்திருக்காங்க. ஆனா இது எனக்கே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் ஃபீல் ஆகுது. நான் தெளிவா வீடியோக்குள்ள போய் சொல்றேன். இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஹாட் இட்லி பாயிண்ட் இவங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது தெரு திருவிகா நகர்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் சோலையப்பன் ஸ்டோர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே இவங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட மார்னிங் டைம்ல என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அப்புறம் ஒன்னொன்னுக்கும் ரேட்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். வணக்கம்க்கா, எங்க பேரு அப்பா. கடை எவ்வளவு நாளா இருக்கு? 6 மாசமாச்சு. இது ஏன்னா வேற ஃபர்ஸ்ட் பெரம்பூர்ல வெள்ளைய மார்க்கெட்ல வச்சிருக்கிறோம். அது 1.5 வருஷமாச்சு. இது செகண்ட் பிராண்ட். ஆமா சார். காலையில என்ன டைம் என்ன டைம் காலையில 7:30 11 இட்லி, பூரி, பொங்கல், வடை, மல்லு வடை, மசால் வடை, வடகறி, கிழங்கு, சட்னி, சாம்பார். எப்படி திடீர்னு இந்த கடை வைக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது? எங்கள் பையன் வைக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி, நானும் மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால சரி வச்சு போடலான்னு அங்கே வச்சோம். ஃபர்ஸ்ட்டு ஓகேவாச்சு. அடுத்தது இங்கே ஒரு பிரான்ச்சுக்கார். ஆமாம், மதியம் கிடையாது. நைட்டு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, கல் தோசை எல்லாம் 7 மணிலேருந்து நைட்டு 11 ஃபஸ்ட்டு 5 ரூபா போட்டு இருந்தோம். இப்போ 4 இட்லி 30 ரூபா போட்டோம். பூரி ஃபஸ்ட்டு 2 25 ரூபா போட்டோம். இப்போ 2 பூரி 30 ரூபா போட்டோம். வடையெல்லாம் ஏற்றலை. பூரி, பொங்கல், இட்லி மட்டும் ஏற்றி. வடை 5 ரூபாய். ஆமாம், 10லேருந்து 5 ரூபா. இதே தான் பெரம்பூர். அதே தான் போட்டுன்னு இருந்தோம். அது கரெக்டாக இங்கே வெள்ளைய மார்க்கெட்டு வடிவேல் பஸ்ஸு, அதே ஆடி, அதே அதில் 1.5 வருஷமாக போட்டுன்னுக்குறோம். சரி, அதுக்கு அப்போல்லாம் வீடு கிட்டங்க. சரி, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம். நானும் மருமகள்லாம் இங்கே பார்த்துக்கிறோம். பையன் பிறந்தப்ப அங்கேயே ரன் பண்ணுறதால எனக்கு ஃபைனலாக வாங்கிட்டு வந்தாச்சு. வழக்கம் போல தான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இட்லி, பூரி, கொஞ்சம் பொங்கல், அவங்க ரெண்டு வகை வடை, உளுந்து வடை, மசால் வடை, வடைக்கறி, சாம்பார், சட்னி அப்படி கொடுத்துருக்காங்க. நெல்லியை காமிக்கிறீங்க. பவுன்ஸ் அவுட்டுப்போ சாஃப்டாக இருக்கு. கேட்கும் போது சிறு போடுறாங்க. நைட்டி வடைக்கறியும் இருக்கு, சாம்பாரும் இருக்கு. சாம்பார் இருக்கு, சாப்பிட்டியா? டிஃபன் சாம்பார் இப்படியே சுட 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 கொடுத்துருக்காங்களா? டீயோட உள்ள போடுறதே தெரியல, சராசமா இருக்கு. ஏன்னா ஒரு சிம்பிள் டேஸ்ட்ல ஒரு டிஃபன் சாம்பார் எந்த பட்ஜெட்டுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணுமா 7 ரூபாய் 50 காசு கொடுக்குறாங்க ஒரு இட்லி. ஒரு 4 இட்லி 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பூரி சூடா இருக்கு. அது விசு அடங்குறதுக்குள்ள சாப்பிட்றோம். வந்துட்டான். இதுக்கு வடக்கறியும் கொடுக்குறாங்க, கிழங்கும் கொடுக்குறாங்க. எது வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிச்சாங்க. விஷயம்தான். இவனை பார்த்தா எனக்கு பதட்டத்துல பேச்சே வர மாட்டேங்குது. நான் ஏதாவது போடுவேன்னு நம்பி என் பக்கத்துல வருது. சாப்பிட்டுட்டு போடுறேன். வடக்கறி சூப்பரா இருக்கு. வடக்கறி நல்ல ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா, லைட்டா காரம் பூக்குள்ளா சூப்பரா இருக்கு. நேரம் அது ஒரே ஒரு பைட்டு தான் பிச்சேன். அதுக்குள்ள பாதி பூரி காலி ஆயிடுச்சு. வடக்கறி தனியா வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே. வடக்கறி தண்ணி தருவீங்களா, தனியா தருவீங்களான்ட்டு. கொஞ்சம் தண்ணியாங்க இருக்கு வடக்கறி. தெரியுற வடக்கறியோட பதத்தை நான் பார்க்கிறேன். இந்த வடக்கறி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லைட்டா தண்ணியா தான் இருக்குன்னு ஒரு டேஸ்டியா இருக்கு. இந்த இலக்கந்திருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரிச்சி போடாம, வடையா பொரிச்சு போடாம அப்படியே இதுவா போட்டிருக்காங்க. இது காவா போட்டானா நல்லா அப்படியே ஒரு செம்ம ஃப்ளேவர் இருக்குங்க. அந்த உளிக்கந்திருப்போட ஃப்ளேவர். சாரி, கடலை பெருப்பா காலங்கத்துல சூக்க கலக்கத்துல இருக்கேன். ஐயன் வேற கேமராமேன் வேற ரொம்ப கலாய்ப்பான். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அத்தி குத்த மாதிரி அவர் சமையலை பத்தி சொல்லிட்டாராமா.
பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்களாம். அதோட காரம் லைட்டா வந்து அந்த மிளகாத்தூளோட காரம் லைட்டா இருக்கிறதுனால இந்த வடகறி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆயிலா இல்லைங்க வடகறி. எனக்கு மெயினான விஷயம் அதுதான் நான் ரொம்ப பார்ப்பேன். ஆயிலியா இருந்தேன்னா சாப்பிடவே மாட்டேன். உங்களுக்கு வந்து பூரி 2 பூரி 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு பூரியோட பிரைஸ் 15 ரூபா. பொங்கல் வந்து ரேட்டை பத்தி அப்புறமா சொல்றேன். பொங்கலோட டேஸ்ட்டை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். பதத்தை பாருங்க, நல்லா கலக்கலன்னு இருக்கு. இது வந்து தேங்காய் சட்னி நான் ட்ரையே பண்ணல. அதனால பொங்கலுக்காண்டியே போடுறது அந்த தேங்காய் சட்னியை தான் ட்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மிளகு பொங்கல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பார்த்துக்கிட்டீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் மிளகு பொங்கல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜீரகம்லாம் தூக்கலா போட்டு ஒரு பதத்தோட இறக்குவாங்க. அது இல்லாம மஞ்சத்தூளே போட மாட்டாங்க அந்த பொங்கல்ல. அதுதான் மிளகு பொங்கல். சட்னியும் நல்லா இருக்கு, இதே மாதிரி பொங்கலோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ்ங்க பொங்கல். ஆனா வந்து நிறைய குவான்டிட்டி வைப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு கரண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. தேங்காய் சட்னியை பத்தி சொல்லணும்னா, தேங்காய் சட்னியும் டேஸ்டா இருக்கும். இந்த இட்லி கூட தோசை கூட எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த பொங்கல்லாம் தனியாக சாப்பிடலாம். பொங்கல் அப்படின்னாலே அந்த உளுந்தோட தான். இது கூட பொங்கல் எனக்கு தொட்டுக்க எதுவும் வேணாம். இந்த பொங்கலுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே சாப்பிட்றேன். நான் அப்படியே சாப்பிடுவேன். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். வடகறியில் மிஸ் ஆனா ஆயில் வந்து இதுல வந்துருச்சு. இது வந்து டேஸ்டா இருக்குங்க. வடை வந்து 5 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதை மட்டும் ஏத்தவே இல்லை அவங்க. இந்த விட நல்லா இருக்குங்க. பருப்போட நல்லா கிறிஸ்பியா இருக்கே. இந்த வரையே நல்லா சாப்பிடலாம், ரசிச்சு கீரோட காலையில கீரோட கொடுத்துருப்பாங்க. என்னோட டேஸ்ட் வெளியில பார்க்கும்போது தெரியல, கிட்ட அவங்க காட்டினேன். கீரை போட்டுருவாங்க, சூப்பராக. நான் வந்து ஃபுல்லாவே சாப்பிட்டதை பத்தி நல்லா அருமை பெருமைலாம் பேசிட்டேன். சாப்பிட்ட 3 ஐட்டமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லி, பூரி, பொங்கல், மெயின் டிஷ்ஷை சொன்னேன். வடையோட சேர்த்து 5 ஐட்டம். மசால் வடை, உளுந்து வடை எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வடக்கறியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. பூரிக்கு வந்து வடக்கறி சில பேர் உள்ள கிழங்கு தான் வைக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து வடக்கறி கேட்டு தான் தரமாட்டாங்க, ஸ்டேட்டா இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க பார்சல் கட்டும் போது ஏதாச்சும் நிறைய பார்சல் பூரிக்கு கட்டும் போதே கேட்குறாங்க, இது உள்ள கிழங்கு வேணுமா வடக்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிழங்கு வேணான்றவங்களுக்கு வடக்கறி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் சொல்றது எல்லாமே இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பட்ஜெட் ஃப்ரீயா தான் எனக்கு தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த மாதிரி இது விஷயம்லாம் ஏற்றிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா விலையுமே சொல்லிட்டேன். எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு என்ன டேஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. மார்னிங்கும் ஈவினிங் மொத்தம் தான் இந்த இடம் வந்து செயல்படுது. சாரி, டின்னருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எல்லா இடத்துல பியூர் வெஜ்ஜில் நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.